Hello everybody. இன்னைக்கு vlogல நம்ம வந்து travel from SFO to Chennai பத்தி பார்க்க போறோம். In today's vlog we're going to see a glimpse of travel from San Francisco to Chennai, India. My mom and my mother-in-law, they just left on Friday. So it's been like 5 days since they left. And I have first-hand experience of what they went through and how the travel was. So I'm going to do this video also in 2 languages, one in English and one in Tamil, so that it may be of use to people in US and for people back home. ஸோ நான் வந்து இது தமிழ் இங்கிலீஷ்லையும் சேர்ந்து பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஊரில் சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், புரியாதவங்க பார்க்கலாம். பட் இங்கேயும் புரியாதவங்க, தமிழ் புரியாது இல்லையா, இங்கே இருக்கிறவங்களுக்கு இங்கிலீஷில் பேசினா தான் புரியும். அதனால் நான் 2 லாங்குவேஜில் பண்ணுறேன். கோவிட் டெஸ்டிங் பற்றி, கோவிட் வேக்சின் பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் போய் அந்த வீடியோ பாருங்கள். கோவிட் டெஸ்டிங் வந்து ட்ராவலுக்கு ரொம்ப காலையில் இப்போ வந்து 6 மணி ஆக போது. நம்ம வந்து அம்மாவையும் அத்தையும் சான் ஃப்ரான்சிஸ்கோ ஏர்போர்ட்டில் போய் வினோத் ஏற்றி விட போகிறாரு. நான் போகல, ஏன்னா பசங்களுக்கு எனக்கு ஸ்கூல் இருக்குது, ப்ளஸ் ரொம்ப நேரம் ஆகலாம்ல, அதனால நான் போகல. எல்லா சூட் கேஸும் 4 ஏற்றியாச்சு. முன்னால் 2 ஹேண்ட் லக்கேஜ் இருக்குது, அவங்களுக்கு பேக் பண்ண ஃபுட் இருக்குது. ஸோ இப்போது முடிஞ்சால் அங்கே போய் ஏர்போர்ட்டில் இருக்கிறதெல்லாம் கவர் பண்ணுவார் வினோத். நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். ஒரு இட்லி பொடி இல்லாமல் ஒரு ட்ரிப்பு கிடையாது நம்ம வீட்டில். பாஸ்போர்ட் எடுக்கிற மாதிரி நம்ம இட்லி பொடி எடுக்கணும். ஸோ அம்மாவுக்கும் அத்தைக்கும் பேக் பண்ணியிருக்கேன். அம்மாவுக்கு வெறும் புளியோதரையும் இட்லி மட்டும், அத்தைக்கு வந்து ப்ரெட்டும் பண்ணியிருக்கேன். இது வந்து டப்பா, இட்லி 2, புளியோதரை சின்ன பேக்கெட், அப்புறம் ப்ரெட்டு. இந்த மாதிரி ப்ரெட்டில் பட்டர் போட்டு ரேப் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் பிளெயின் பட்டர் அண்ட் ப்ரெட் போட்டு உள்ளே ரேப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா வச்சு இப்போ மூடிட போகிறேன். மீண்டும் சந்திப்போம். மீன் குழம்பு நண்டையும் வயிறு வச்சு. யா மொய்தீன், ஐம் சாரி. ஏமா என்ன சமைச்சாலும் யா மொய்தீன் தான். ரெடியா? போயிட்டு வாங்க. சரி. நீங்க பண்ணுங்க. உங்க அம்மாக்கு நான் மாஸ்க் போட்டுக்கோ. You know, what a lot of pain you went through because of us. பத்திரமா பார்த்து போயிட்டு வாங்க. ஓகே, மாஸ்க் கழட்டாதீங்க. ஆமா. So மாஸ்க் நீங்க போடுங்க. நான் போடுறேன். மாஸ்க் போடாம ஹாப்பியா இருந்தது. வினோத் நேற்று நைட்டு வந்து விபின் என்கிட்ட சொல்லும்போது இப்படி உங்களை இப்படி குத்துறும் போது ஒரு ஃபிஸ்ட்டை மேலே ஏற்றுவாங்களே, அது மாதிரி வந்துட்டு நான் இவங்களோட ஃபேஸ் டைம் பேச போகிறேன் அப்படின்னு சொன்னான். தவின் எழுந்து வந்து எங்களுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னது வந்து இட்ஸ் ஸோ நைஸ். ஏன்னா 5 மணிக்கு எழுந்து வந்து சொல்கிறது. ஆனால் அவங்களுக்கு தெரியாதது ஒன்று, அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஒரு பேப்பர் எழுதி வச்சுருக்கேன். அது அவங்க எழுத உடனே அவங்கள வாசிக்க சொல்லுங்கள். முடியுமானா நீங்களும் வாசித்து பாருங்கள், உங்களுக்கு சேர்த்து தான் எழுதியிருக்கேன். ஸோ விஷ் யூ ஆல் குட் லக். தேங்க்யூ ஃபார் த பியூட்டிஃபுல் கிஃப்ட்ஸ். ஐ லவ் திஸ் அமெரிக்கா பிகாஸ் ஆஃப் த கோவிட் வேக்சின். அது போல் ஈஸியாக எங்களுக்கு அங்கே கிடைக்காது. அது போட்டாச்சு. அது பெரிய நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. வெரி குட். அப்புறம் விவின் வந்து பிரின்சிபல் ஆனர்ஸ் வாங்கிட்டு வந்தது, அதை விட பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். அதை விட நீங்கள் எனக்கு ஒரு வாக்கிங்க்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஷூ வாங்கி கொடுத்தது எல்லாத்தையும் விட அது ரொம்ப, ஏன்னா அது ரொம்ப எனக்கு இதுவாக இருக்குது. செந்தாமரைக்கு அடுத்து நல்லா இருக்கு. ரெடியா? ஏர்போர்ட் லுக் வினோத், கேஷுவல் ஏர்போர்ட் லுக். எடுத்துட்டீங்களா உங்களுடைய எல்லாத்தையும்? எல்லாம் எடுத்தாச்சு. போட்டுக்கோங்க. ஹேண்ட் லக்கேஜ் எங்கே வச்சுருக்கீங்க? கேலக்ஸி எல்லாம் San Francisco. Bye-bye. See you soon. Bye. Super.
இன்னும் விடியல. இப்போ இங்கேருந்து கிளம்பி போகிறதுக்கு 1 hour 15 minutes ஆகும். அங்கே போயிட்டு வினோத் சொல்லுவார். ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து இங்கேருந்து they flew to Chennai in Air India from San Francisco Airport to Delhi and from Delhi to Chennai Airport. So my mother and my mother-in-law, they traveled together. We got them wheelchair services. So my என்னோட அம்மாவும் மாமியாரும் இங்கேருந்து ஃப்ளை பண்ணி போனாங்க ஏர் இண்டியா வழியாக. எல்லா ஏர்லைனுக்கும் உள்ள கம்மிங் இன் டு இந்தியா சேம் கைட்லைன்ஸ் தான். ஏர் இண்டியா, யுனைடெட், டெல்டா எல்லாருக்கும் அதே சேம் ரூல்ஸ் தான். இப்போ கோவிட் சுச்சுவேஷன் இருக்கிறதுனால பீப்புள் ஹூ ஆர் கம்மிங் ஃப்ரம் யூகே அண்ட் யூரோப் அண்ட் அதர் கண்ட்ரீஸ் அவங்களுக்கு வந்து வேறு மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அது வந்து நீங்கள் go on the website, Indian Embassy website, and you can see. You can also go on Air India website and they have travel details and travel information. So what I told was, people who are flying in from other countries, you have different restrictions, travel restrictions and travel requirements to enter the country. So please go and check those out on their website, on Indian Embassy website and Air India website. So my mother, she already got her COVID vaccine here. She got it at Save Mart. It was free of cost. She does not live here. She's just a visitor. So she got it here. I already made a video of that. Go and please check it out. ஸோ அம்மாவுக்கு வந்து ஆல்ரெடி வேக்சின் போட்டாச்சு. நீங்கள் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு வந்து நான் எதுவுமே பே பண்ணல, ஃப்ரீயாக தான் வாங்கி மொடர்னா அப்படின்ற வேக்சின் 28 daysக்கு இன் பிட்வீன் 28 days இருந்துச்சு. ஃபஸ்ட் வேக்சின், ஃபஸ்ட் டோஸ்க்கும் செகண்ட் டோஸ்க்கும் அது போட்டாச்சு. சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாத்த பற்றியும் அந்த வீடியோவில் இருக்குது, நீங்கள் போய் அதை போய் பாருங்கள். செகண்ட் வந்து கோவிட் டெஸ்ட் எடுக்கணும். ஸோ யூ ஹாவ் டு டேக் அ கோவிட் டெஸ்ட் பிஃபோர் யூ ட்ராவல். த கோவிட் டெஸ்ட் ஹேஸ் டு பி வித்தின் 72 hours ஆஃப் யுவர் ட்ராவல். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரைடே மார்னிங் கிளம்புறீங்கன்னா டியூஸ்டே ஆஃப்டர்நூனுக்கு மேலே, ஃப்ரம் டியூஸ்டே சே 10 o'clock உங்கள் ஃப்ளைட்னா 10 o'clock ஆஃப் டியூஸ்டேலேருந்து 72 hours ஆரம்பிக்குது. ஸோ உங்கள் டெஸ்ட் வந்து அதுக்கப்புறமா நீங்கள் கொடுக்கணும். ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா 2 கோவிட் டெஸ்ட் கொடுக்கலான்னு யோசித்தோம். ஒன்று வந்து ஆன் 16th அன்னைக்கு ஒன்று, ஐ மீன் ஆன் டியூஸ்டே அன்னைக்கு ஒன்று பண்ணோம், வெனஸ்டே அன்னைக்கு ஒன்று பண்ணோம், ஃப்ரைடே அன்னைக்கு அவங்க கிளம்புனாங்க. ஸோ நம்ம வந்து பேசும்போது நான் இப்படி வச்சுக்கிறேன், டே 1, 2, 3, 4, 4th டே தான் அவங்க ஃப்ளை பண்ணுறாங்க. ஸோ டே 1 அன்னைக்கு ஒரு டெஸ்ட் கொடுத்தோம், டே 2 அன்னைக்கு ஒரு டெஸ்ட் கொடுத்தோம், டே 3 அன்னைக்கு 2 ரிசல்ட்டும் வந்தது, டே 4 அன்னைக்கு அவங்க ஃப்ளை பண்ணாங்க. ஓகே, இது வந்து ஃப்ரம் ஃப்ளைங் டைம்லேருந்து not 72, ஃப்ரம் த டைம் யூ போர்ட் த பிளேன்லேருந்து பிஹைண்டில் 72 வரணும். ஓகே, இதுதான் கணக்கு. அப்புறம் ஏர் இண்டியாவில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், the result, test resultல you need to have the word RT-PCR. If you do not have RT-PCR, you may have to explain to the agent what it is, because they have received instruction that it has to have the word RT-PCR. They don't know science. People who are checking you in, they probably don't know the difference between molecular PCR test and RT-PCR test. It's one and the same, but it's better if you have the word RT-PCR on your test result, so that you will not have to waste time at the counter when you're checking in. ஸோ RT-PCRன்ற வேர்டு இருந்துச்சுன்னா பெட்டர். ஏன்னா செக்இன் பண்ணும்போது அவங்க இது என்ன மேடம், மாலிகுலர் பிசிஆர்னா என்ன, இது என்ன, அது என்னன்னு தேவையில்லாமல் பிரச்சனை வரக்கூடாது. ஸோ RT-PCRன்ற வேர்டு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சென்னையிலேருந்து இங்கே வரும்போதுமே ஐ திங்க் நிறைய டயக்னோஸ்டிக் சென்டர் இருக்குது, அங்கேயுமே உங்களுக்கு RT-PCRன்னு போட்டு கொடுத்துருவாங்க. முக்கியமான இன்னொரு இன்ஃபர்மேஷன், அதில் வந்து உங்களோட நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த் கண்டிப்பாக இருக்கணும். பாஸ்போர்ட் நம்பர் இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைனாலும் ஓகே. ஸோ தட்ஸ் ஃபைன். ஸோ 2 டெஸ்ட் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒன்ஸ், ஸோ தட்ஸ் அபவுட் த டெஸ்ட் அண்ட் ஹவு த ரிப்போர்ட் ஷுட் லுக் லைக். ஃபார் ஏர் இண்டியா வெப்சைட் அண்ட் ஃபார் ஏர் இண்டியா, you have to fill a form called Air Suvidha. You also have to fill, anybody who's coming from any other country other than India is supposed to fill that Air Suvidha form.
It is on that New Delhi website. You can just Google Air Suvidha form and they will have it. There are two types of Air Suvidha forms. One is a self-declaration form. Another one is an exempt. You have to fill an exempt form. To get an exempt, you have to have a reason, meaning if there is a death in the family, if somebody is serious, if some emergency situation is going on back home, then you can get that and have a proof, attach it. You don't need a COVID test. You can just fly. They will go, when you land, they will test you at the airport and they will send you home. If the test comes back as negative, then they will contact you. They will figure out where you are and they will tell you what to do next. If you are going with a negative COVID result, which may let you not quarantine in an institute, meaning you would not have to go to a doctor or a clinic and get yourself admitted after landing, or you don't have to go and get yourself a hotel to stay. If you have a COVID negative result, they will let you go home and they will say go home and quarantine yourself for 7 days, 14 days, whatever, based on the state wherever you are going to. ஸோ இங்கேருந்து நம்ம பறந்து போகும்போது அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம், அந்த எக்ஸம்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எதுவுமே இல்லாமல் எமர்ஜென்சியில் போகிறீங்க. ஸோ எக்ஸம்ட் பண்ணிங்கன்னா அப்படி போயிடலாம். நீங்கள் செல்ஃப் டிக்ளரேஷன், ஏர் சுவிதா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களை வீட்டுக்கு அனுப்புறதுக்கான வழி தான். விச் மீன்ஸ் நீங்கள் நெகட்டிவ் டெஸ்ட் எடுத்துகிட்டு யூ வில் அப்லோட் த ரிசல்ட் ஆன் ஏர் சுவிதா தட் ஃபார்ம். யூ ஹவ் டு அப்லோட் யுவர் நெகட்டிவ் ரிசல்ட், யூ ஹவ் டு அப்லோட் யுவர் பாஸ்போர்ட் காப்பி அண்ட் ஃபில் த ஃபார்ம். அதில் எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். இட்ஸ் ப்ரிட்டி டீசென்ட் இன்ஃபர்மேஷன் தான். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிடணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா, பிஃபோர் திஸ் வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் you have to check in online and go and get your seat taken care of. So உங்களோட சீட் நம்பர் இருந்துச்சுன்னா தான் அந்த இதில் ஃபில் பண்ணும்போது they will ask you your seat number. So it's better you get it done, you do it before you start this process. If you're doing your own tickets, you can go on Air India website or whichever airline and then get your tickets located and put your seat number, select your seat and all that, and keep that information ready. They will ask you for the flight number also. So you would need the flight number. In my case, for my mother and my mother-in-law, we got a travel agent. His name is Kadir. He's working for Travel One in Chennai. I will put his phone number here in the link now, like in the screen now. You can contact him. He was very helpful. He has taken care of my mom's travel in the past too, so he's been very nice and very he actually did everything for them. He took care of everything and I didn't have to do anything. The selection of the seat and web check-in and all that. So you can contact him. Ammaku help panna the travel agent oda information. So if you are in Chennai and if you need assistance, if your parents are in Chennai and you are here and you need assistance, please feel free to contact them and they are very good. So his name is Kadir. Thank you Kadir. In the time I want to tell you, thank you so much for enga ammava unga amma mari paathukkiradhukku enakku romba nandri. So that's something that I wanted to do. So before 24 hours before, அதாவது 4th day நம்ம ஃப்ளை பண்ணுறோம்ல, ஸோ ஆன் திஸ் டே நம்ம ஆன்லைனில் போயிட்டு வெப் செக்இன் பண்ணணும். வெப் செக்இன் பண்ணால் தட் மீன்ஸ் யூ ஆர் செக்கிங் இன் அண்ட் சேயிங் ஓகே ஐ எம் ரெடி டு ஃப்ளை. ஸோ த செக்இன் ப்ராசஸ் வில் பிகின். அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் பண்ண டைமில் அந்த போர்டிங் பாஸ் வாங்க முடியல ஆன்லைனில், பிகாஸ் தே ஹேட் சம் டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டி ஆன் தேர் சிஸ்டம், ஆன் ஏர் இண்டியா சிஸ்டம். ஸோ பிகாஸ் அவங்களுக்கு ஒரு டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டி இருந்தனால எங்களை வாங்க விட முடியல. ஸோ வாட் யூ கேன் டூ இஸ் த டே பிஃபோர் யூ கோ அண்ட் டூ அ வெப் செக்இன் அண்ட் கெட் யுவர் what is that? Boarding pass. See, forgot. So you get your boarding pass when you are doing that web check-in. Just download that and keep it on your phone. If you want, print it and keep. Don't worry if you're not able to do this. Go to the airport and you can do a regular check-in at the airport ticket counter and they will be able to give you that. Okay? So that is one thing. As soon as you enter the airport at SFO, airport enter பண்ண உடனே முதல்ல உங்களுக்கு temperature check பண்ணுவாங்க. So they will check your temperature at the airport to make sure you're fine to travel on to the next destination. This is called thermal scanning. So this they will do even before you check in. So அது பண்ணிட்டே இருப்பாங்க எல்லா இடத்துலையும். நீங்கள் வந்து you have to be ready for that. அப்புறம் we made sure that we checked their luggage directly to Chennai.
ஸோ டெல்லியில் எடுத்துட்டு திருப்பி உள்ள இன்னொரு வாட்டி பண்ணுறதுக்கு தேவையில்லாமல் வி செக்ட் இன் டைரக்ட்லி. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, இங்கேயே நாங்கள் செக் பண்ணும்போது வி மேட் ஷுவர் தட் த்ரூ செக்இனா அப்படின்னு கேட்டு கரெக்ட் பண்ணிட்டோம். ஸோ தட் வாஸ் ஒன் திங் விச் வாஸ் குட். அவங்களோட transit time was only 1 hour, so it was quite hectic. But fortunately, they did not have to take the luggage out. One uncomfortable thing was the flight was actually excellent. Amma said the flight was excellent from here to Chennai. The food was excellent from here to Chennai. So from here to Delhi, everything was good. But the wheelchair service that we booked in Delhi was not good. The wheelchair service in USA was good. The one in Chennai was very good. But the one in Delhi was not good because they had some misunderstanding and some issue between two different crews, two different teams who were supposed to coordinate and work with the airline company and the local ground staff. So there was some issue going on and they did not have enough people to help the elderly, and it was a big hassle. Fortunately, my mom and my mother-in-law, they were able to figure it out and they got it. They got to the other next plane on time. ஸோ அம்மாவும் அத்தையும் ஒரு வழியாக அந்த அடுத்ததுக்கு எப்படியோ அப்படி இப்படி சண்டை போட்டுக்கிட்டு வாங்கி போயிட்டாங்க அடுத்ததுக்கு. ஸோ நோ ப்ராப்ளம். பட் இட் வாஸ் வெரி ஹெக்டிக். உங்களுக்கு வந்து நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் கஷ்டப்படுவீங்க அந்த இடத்துல. ஸோ அதனால் மென்டலி ரெடியாக இருந்துக்கோங்க டு வாக், பிகாஸ் இட்ஸ் குவைட் அ லாங் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஒன் கேட் டு another கேட். பட் 1 hour இருக்குது டைம். ஸோ நீங்கள் போகலாம். ஓகே, நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம பாட்டுக்கு இறங்கி செக் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான், இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் இந்த ஏர் சுவிதா ஃபார்மை கோவிட் ரிசல்ட் அண்ட் சென்னையில் there is something called e-pass. You need an e-pass to get out of the airport. அந்த e-pass இல்லைன்னா they will not let you go out. ஸோ அது எங்களுக்கு எடுக்க வேண்டியதாக போச்சு. ஸோ we had to get a ஏர் சுவிதா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம், the COVID negative result, and the final was the e-pass. So we made 3 copies of each. In San Francisco airport, they took the copy, checked it and gave it back to them. In Delhi, they checked it and they gave it back. In Chennai, they took it. So it is every airport is different because they are not comfortable showing their phones. அவங்க ஃபோன் எடுத்து காட்டுறதுல கம்ஃபர்டபுள் இல்லைனால நாங்கள் ஃபிசிக்கல் காப்பி கொடுத்துட்டோம். பட் நம்மள மாதிரி ஆளுங்களாக இருந்தால் சாஃப்ட் காப்பி எடுத்து நீங்கள் காட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் பேசிட்டு. ஸோ தட் இஸ் ஒன் மோர் திங். அதுக்கப்புறம் ஃபுட் வந்து வாஸ் வெரி குட். அம்மாவுக்கு அத்தைக்கு 2 பேருக்கும் நான் புளியோதரையும் இட்லியும் பேக் பண்ணியிருந்தேன். அது அவங்க அலோவ் பண்ணாங்க. ஸோ அவங்க அதை எடுத்துகிட்டு போனாங்க. அவங்களுக்கு அது சாப்பிட முடிஞ்சுது. இட் வாஸ் வெரி ப்ராப்ளமே இல்லை. ஒன்றுமே நோ ரெஸ்ட்ரிக்ஷன் வித் ஃபுட். யூ கேன் டேக் ஃபுட், homemade food, and take it. Make sure it's not like runny or soupy and all. Like give something dry so that they can take it on the plane. அதுக்கப்புறம் ஆரோக்கியா சேத்து அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபோனில். யூ டோன்ட் ஹாவ் டு ரெஜிஸ்டர் தி ஆப். யூ ஜஸ்ட் ஹாவ் டு டவுன்லோட் ஆரோக்கியா சேத்து ஆப். At Chennai airport, when they were getting down, they kept on announcing that you have to have that on your phone. Fortunately, they didn't check for my mom, but if they check, you will get into trouble. So you better download it and keep it. I'm saying why you don't have to register it is because you need a Chennai number. If you don't have a Chennai number, you will not be able to get a OTP. If you don't have a OTP, you won't be able to register it. So basically, it's better just download it, keep it on your phone and say that, okay, I will set it up as soon as I go home. So that is one more thing. Any other points? Okay. During the travel, the aircraft was very cold. So please make sure they dress in layers. ஸோ ரொம்ப கோல்டாக இருந்ததான் ஏர்க்ராஃப்ட். இங்கேருந்து போகும்போது வயசானவங்க போகும்போது அந்த பாயிண்ட் நீங்கள் மறக்காதீங்க. ரொம்ப கோல்டாக. இப்போ சாரி போட்டு வராங்கன்னா அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு தெர்மல் போட்டு அது மேலே ப்ளவுஸ் போட்டு அது மேலே சாரி போட்டு வரதுக்கு பிளான் பண்ணுங்கள். அதுக்கு மேலே ஸ்வெட்டர் ஏதாவது போடுங்க. குளிராக இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க சஃபர் பண்ணுவாங்க. 15 hours இல்லையா, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நம்ம எல்லாம் முடிஞ்சதா? நல்லபடியாக எந்த ப்ராப்ளமும் இல்லை. நம்ம நினச்ச எந்த பயமும் இங்கே இல்லை. கரெக்டாக ட்ரீட் பண்ணாங்க. நிற்கவே விடலை. வரிசையில் எல்லாரும் போகிறாங்க. நிறைய கவுண்டர்ஸ் இருக்கிறதுனால ஒவ்வொருத்தங்களாக கூப்பிட்டு அவங்க இது பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஃபார்ம் ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்குது. அதில் பாஸ்போர்ட் நம்பர்,
நம்ம எல்லா ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிருக்கோமா? வீல் சேருக்காக வெயிட் பண்றீங்க? ஆமாம், இப்போ வீல் சேருக்காக வெயிட் பண்ணுறோம். நாங்கள் நினைச்சதை விட சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. சூப்பர். நீங்க ரெடியா? ரெடி. வெயிட் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆமாம், கேரி ஆன் இன்னும் பார்க்கல, அதுக்காக இன்னும் செக்யூரிட்டி செக் வரல. வாங்கிக்கோங்க. கேரி ஆன் இன்னும் நாங்கள் பார்க்கல. அது நம்ம வந்து வீல் சேருக்காக வெயிட் பண்ணுறோம். இல்லை, பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், செக்யூரிட்டி மதிப்பு போடுவாங்க. அதே வெயிட் வந்து அது என்ன வெயிட் வந்ததுன்னே பார்க்கல. அவங்க ஒன்றும் கேட்கல, இல்லைன்னா செக் பண்ணிட்டு இருந்தாங்க, கேட்கல. எதுவும் ப்ராப்ளம் இல்லை. பேரியாவில் இருக்கிறவங்களுக்கு பாட் ட்ரெயின் பற்றி தெரியும். ஸோ நீங்கள் உள்ளுக்குள்ளேயே இதான் வந்து அந்த இருக்கிற பாட் ஸ்டேஷன். அப்படியே நீங்கள் பாட் ஏறி வந்து ஸ்டேஷனுக்குள்ளே, ஐ மீன் ஏர்போர்ட்குள்ளே இறங்குனீங்கன்னா அங்கேருந்து அப்படியே நடந்து உங்கள் லக்கேஜ் எடுத்துகிட்டு உள்ளே வந்துடலாம். மற்றபடி எல்லாமே சோஃபார் அவங்க போன இது வரைக்கும் வந்த எல்லா இதுலேயுமே அவங்களுக்கு ரொம்ப மோசமான எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இருந்தது கிடையாது. டச்வுட் இந்த தடவைமே அம்மா வந்து ரொம்பலாம் வந்து அப்படிலாம் இல்லை, எக்ஸப்ட் ஃபார் த வீல் சேர் சுச்சுவேஷன். அம்மா கேன் வாக், பட் மை மதர் இன் லா கேன் நாட். ஸோ அதனால அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக வாங்கி தான் ஆக வேண்டிய சூழ்நிலை. பட் ஜஸ்ட் லைக் தட், இப்போ நம்மள மாதிரி ஆளுங்க ட்ராவல் பண்ணுறோன்னா ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. யூ ஜஸ்ட் ஹேவ் டு பி ஃபாஸ்ட். கடகடான்னு இந்த பேப்பர்லாம் பிரிண்ட் பண்ணி ரெடியாக வச்சிட்டோம்னா, இஃப் யூ ஹேவ் எவ்ரி திங் ரெடி, பிரிண்டட் அண்ட் ரெடி டு கோ, ஆர் ஈவன் ரெடி டு கோ சாஃப்ட் காப்பீஸ், just show it and then get out. That's what they want. So I would say that as a family who's sending parents from here to Chennai, I was also pretty happy with the way Air India handled the situation. When I called them about not being able to check in, they said, no, don't worry ma'am, the ground staff will help you when you get to the airport. When they got to the airport, the ground staff told, ma'am, don't worry, giving you a boarding pass is our duty, you don't have to worry ma'am, don't worry, we will take care of you. And they were really nice. So which is something that you want to give to your parents who are traveling alone. You don't want them to be scared and thinking that, oh my god, I'm already going to fly above the sky and I don't know what's going to happen. And you don't want something as simple as some airline crew throwing tantrums at them. It's only, again, this is only based on my mom's experience and my parents and my family's experience. I've heard horror stories from other people. I'm so sorry you had to go through that. Touchwood, we didn't have to go through any of those things so far in our life. And when you're traveling from here to India, please make sure they have some change in their hand. Preferably Indian cash. When they get down in India, they have to give it to the people who are helping them at the airport, and for dollars when they are using wheelchair service here. So that's pretty normal for people who fly quite often. We know that we should do it, and it's very, very normal. And just give them some change so that they can give it to the people who are helping. And it's a tip, it's a basic etiquette.